வானளாவிய கட்டிடங்கள் வானத்தைத் தொட்டு, தெருக்கள் உறங்காத நவீன நகரத்தின் மையத்தில், எம்மா மற்றும் ரியான் என்ற இளந்தம்பதிகள் தங்கள் கனவில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவர்கள் கல்லூரியில் சந்தித்தனர், ஒவ்வொரு நாளும் அவர்களின் காதல் வலுவடைந்தது. ரியான் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர், மற்றும் எம்மா ஒரு திறமையான கலைஞராக இருந்தார், மேலும் அவர்கள் ஒன்றாக காதல், ஆடம்பரம் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை உருவாக்கினர். ஆனால் அவர்களின் சரியான வாழ்க்கையின் மேற்பரப்பின் கீழ் ஒரு இருண்ட ரகசியம் பதுங்கியிருந்தது. ரியானின் வெற்றி பேராசையால் கட்டமைக்கப்பட்டது, மேலும் அவர் விரும்பியதைப் பெற அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஏழைகளையும் நலிந்தவர்களையும் சுரண்டி அவர் தனது செல்வத்தை ஈட்டினார், மேலும் எம்மா அவர் மீது கொண்ட அன்பால் கண்மூடித்தனமாக கண்ணை மூடிக்கொண்டார். நாட்கள் செல்ல செல்ல ரியானின் மாற்றத்தை எம்மா கவனிக்க ஆரம்பித்தார். அவன் பணத்தின் மீதும் அதிகாரத்தின் மீதும் அதிக வெறி கொண்டவனாக இருந்தான், அவரது காதல் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. ஆனால் அவளால் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை, அவன் அவளுக்கு வழங்கிய ஆடம்பர வாழ்க்கையில் அவள் சிக்கிக் கொண்டாள். அவள் மகிழ்ச்சியாக இருப்பதாக தன்னைத்தானே சமாதானப்படுத்த முயன்றாள், ஆனால் அவள் பொய்யாக வாழ்கிறாள் என்பதை அவள் ஆழமாக அறிந்தாள். ஒரு நாள் ரியான் ஒரு ஆச்சரியத்துடன் வீட்டிற்கு வந்தார். நகரத்தின் புறநகரில் ஒரு புத்தம் புதிய மாளிகை, அவரது செல்வம் மற்றும் வெற்றியின் சின்னம். எம்மா அதிர்ச்சியடைந்தார், ஆனால் அவர் தங்கள் உறவுக்காக மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடிக்க முயன்றார். ஆனால் அவர்கள் தங்கள் புதிய வீட்டில் செழுமை மற்றும் ஊதாரித்தனத்தால் சூழப்பட்டபோது எம்மா தனது முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தார். பின்னர் அவள் அதைப் பார்த்தாள், சுவரில் ஒரு சிறிய கல்வெட்டு, அவளுடைய இரத்தத்தை குளிர்விக்க ஒரு செய்தி. ரியான் அவள் நினைத்த மாதிரி இல்லை, பல வருடங்களுக்கு முன்பு தத்தெடுப்பதற்காக கைவிடப்பட்ட அவளுடைய நீண்ட காலமாக இழந்த சகோதரன்.